Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு குயிக்காக செய்யக்கூடிய ரொம்ப டேஸ்டியான ஒரு பலகாரம். இது குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே கூட நீங்கள் உடனே செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சாஃப்டான இந்த பழ அப்பம் எப்படி செய்யறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நான் 2 நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் நேந்திரம் பழம் இல்லைன்னா வெறும் ஆர்டினரி நம்ம எந்த பழம் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஆனால் முக்கியமாக அது நல்ல பழுத்த பழமாக இருக்கணும். அது நல்ல தோலெல்லாம் எடுத்துட்டு ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு பழம் ஸ்லைஸ் பண்ணி தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு பழம் நம்ம அப்புறமா தேவைப்படணும். ஸோ அந்த ஸ்லைஸ் பண்ணி வச்ச பழத்தை மிக்சியில் போட்டு அதுக்கு கூட கொஞ்சம் வெல்லைப்பொடி, தேங்காய், ஏலக்காய் தூள், ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் மைதா மாவுலையும் செய்யலாம். அதுக்கு தேவையான பாலும் ஊற்றி அதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். பால் விடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டும் இருக்கும். நம்ம இதில் முட்டையெல்லாம் சேர்க்கலை. ஸோ இது நைஸாக அரைச்சி எடுத்து அந்த பேட்டரை ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கணும். மிச்சம் இருக்கிற பழத்தை ஸ்லைசஸாக ரவுண்டாக கட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கணும். இப்போ பேன்கேக் பேனை சூடு பண்ணிவிட்டு, இப்போ இந்த மாதிரி பேன் இல்லைன்னா நம்ம தோசைக்கல்லில் கூட நம்ம செய்யலாம். கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு, ஆனால் நெய்யை ஊற்றி செய்யும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம நறுக்கி வச்ச அந்த பழத்தை எல்லாம் அதில் அடுக்கி வச்சுக்கலாம். ஸோ பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்கும். ஸோ அந்த பழம் நல்லா கேரமலைஸ் ஆகணும். அதனால் அதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் போட்டுட்டு அது கொஞ்சம் கேரமலைஸ் செய்யலாம். பட் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அது ஃப்ளேம் லோவாக தான் இருக்கணும், இல்லைன்னா அது பேர்ன் ஆகிடும் அந்த வாழைப்பழம். ஸோ அதை முள்ள திருப்பி விட்டுட்டு 2 பக்கமும் நல்லா கேரமலைஸ் ஆனதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மாவை திருப்பி ஒரு கிளறி விட்டுட்டு அந்த பழத்துக்கு மேலேயே முள்ள ஊற்றலாம். இப்போ நம்ம தோசைக்கல்ல செய்யும் போதும் இதே மாதிரியே செய்யலாம். சின்ன சின்ன ரவுண்டாக ஊற்றி அந்த மாதிரி பேன்கேக் செஞ்சு சுட்டு எடுக்கலாம் நம்ம. ஸோ இப்போ இதில் அந்த மாவை ஊற்றினதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்ல லோ ஃப்ளேம்லேயே வேக விடணும். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் ஸ்லைட்டாக. சிலப்போ அது நல்லா வெந்துடுச்சுன்னா நீங்கள் திருப்பணும்னு அவசியம் இல்லை, அப்படியே கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு அருமையான குயிக்காக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே கூட நீங்கள் இனிப்பாக ஏதாவது சாப்பிடணும்னு கேட்கும்போது இது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இது இந்த மாதிரி செஞ்சு சர்வ் பண்ணலாம். இதில் கொஞ்சம் தேன் விடலாம், இல்லை கொஞ்சம் துருவின தேங்காயும் சேர்த்து பரிமாறினா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சாஃப்டாக பஞ்சு போல் பேன்கேக் 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு எழுதுங்க. அண்ட் கமலாவின் கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. என்ஜாய்.